பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே அறிந்தது. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே மோசேயின் மூலமாக ஒரு வார்த்தை பிறக்கும். நாம் போகிற தேசம், ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின தேசத்தை நீங்கள் போய் வேவு பார்த்து வாருங்கள். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது, செழுமை நிறைந்த தேசமா, அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஜனங்களை அனுப்புவார். ஒரு 2 டீம் போவாங்க. அதில் ஒரு டீம் தான் காலேபும் யோசுவாவும் அந்த இடத்திலே போவார்கள். அப்போ அந்த காலேப் அதை போய் பார்த்து விட்டு வந்த பின்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். மோசே கேட்பாரு, எப்படி இருந்தது தேசம்? 40 நாட்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கு, அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி விடுவார். அப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் அது எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து விடலாம், அதை நாம் சுதந்தரித்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சுதந்தரிக்க முடியாது, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்கே அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நாம் போகிற பாதையிலேயும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற விதம் என்ன? ஆண்டவர் தான் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை இந்த தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வர்றாரு. இப்போ அந்த ஜனங்களை போய் அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாழும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று, இந்த இடத்துக்குள்ளெல்லாம் நம்ம போயிட முடியாது, அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாக இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் ராட்சதர்களாக இருக்கிறாங்க, இவங்களோடையெல்லாம் நம்ம போராடி ஜெயித்து விட முடியாது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல காலேபினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. இப்போயே போய் நம்ம என்ன செய்துவோம், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம்? அங்க ராட்சதர்கள் இருக்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர்களை காட்டிலும் பெரிய 7 ஜாதியர்கள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அது எல்லாம் தெரிந்துதான் கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை வாக்கு பண்ணினது. ஏன்னா நான் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை துரத்தி அந்த தேசத்தை உங்க கையில கொடுப்பேன்னு தான் ஆண்டவர் வாக்கு பண்ணினது. இன்றைக்கு நாம நிற்கிற சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், நாம் கடந்து போகிற சூழ்நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சூழ்நிலைகளை நாம் எப்படி பார்க்குவீங்க? காலை பார்க்குறாரு, நாம் உடனே போவோம், அதை எளிதாய் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம், இப்படி ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னு, இதெல்லாம் நாம் போய் சுதந்திரித்து விட முடியாது, நம்ம இருக்கிற கூட்டம் ரொம்ப கம்மி, நமக்கு இருக்கிற பலன் ரொம்ப கம்மி, இதில் போய் நம்ம போய் அவங்களோட யுத்தம் பண்ணி போய் நம்ம ஜெயிச்சு வர்றது நடக்காத ஒரு காரியம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 கேட்டகரிக்குள்ளே இன்னைக்கு நம்ம என்ன கூட்டத்தில் நிற்க போகிறோம்? எளிதாய் சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட போகிறோமா? இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகளில் போனாலும் சரி, இதை நாம் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம், இந்த போராட்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த வியாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த சூழ்நிலைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, இவைகளை நாம் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோமா? இல்லை நம்ம எப்படி நிற்க போகிறோம் ஆண்டவருடைய பாதத்தில்? இன்றைக்கு தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற ஒரு காரியமே அதான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு நாம் என்ன போகிற சூழ்நிலைகளை நாம் ரொம்ப கடினமாக பார்க்கிறோமா? அல்லது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என் தேவன் நினைச்சா போதும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு முன்பாக அங்கே இருக்கிற ராட்சதர்களோ அங்கே இருக்கிற சூழ்நிலைகளோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏனென்றால் அவைகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஏனென்றால் அதை நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வேன், அதனால எனக்கு அந்த காரியத்தை குறித்து பயமும் இல்லை, எனக்கு அந்த காரியத்தை குறித்து திகில் இல்லை, எனக்கு அந்த காரியத்தை குறித்த போராட்டங்கள் இல்லை, ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு அறிக்கை இதுதான். இந்த அறிக்கையை நாம கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக வேண்டும். இதை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு காலை பார்த்த மாதிரி நம்ம பார்க்க போறோமா, இல்லை இன்னொரு கூட்டம் பார்த்தபடி நாம சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம்? கொஞ்சம் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, இந்த நெகட்டிவா பேசுறதையே தொழிலா வச்சுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர்.
சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் யோசனையில் பெரியவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய யோசனைகள்னால எல்லாவற்றையும் என் தேவன் முறியடிப்பார். சுற்றிலும் ஆட்கள் இருப்பது உண்மைதான், சுற்றிலும் போராட்டங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலேயும் என்னை நடத்தி செல்லுகிறதற்கு, எப்படிப்பட்ட அக்கினிச்சூளையாக இருந்தாலும் அந்த அக்கினிச்சூளையின் மத்தியிலே என்னோடு கூட நடக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, என்னோடு கூட விடுதலையாய் உலாவி வருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்வது எனக்கு எளிதான காரியம் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை இடுகிறவர்களையே இந்த நாளிலே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம்? காலேபை மாதிரி பார்க்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, அந்த காலை அறிக்கையிட்டதை போல எங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்கள் அதை சந்தோஷமாய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், பாசிட்டிவாக ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அதை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அதை நம்ம எளிதாய் சுதந்திரிக்கலாம். ஒரு போராட்டத்தில் போகிறீங்களா? இது ஒன்றுமே கிடையாது, என் தேவனுக்கு முன்பாக இது எளிதான ஒன்று. அதை நாம் எளிதாய் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். இந்த வியாதியா, இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன். என் தேவன் எளிதாய் என்னை மீண்டு வர வைப்பார். அப்படி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்தப்படி விசுவாச அறிக்கையிட ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எளிதாய் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் போகிற சூழ்நிலையே அதே தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் அப்படிதான். நீங்கள் எளிதாய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமாய் எங்களை ஆளுகை செய்து நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் தயவு எங்களோடு கூட நிறைவாக தங்கியிருந்து வழிநடத்தட்டும். தகப்பனே, நம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் அப்பா, இனி எந்த சூழ்நிலைகளானாலும் அந்த காலை உடைய சமூகத்தில் அறிக்கையிட்டதை போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா போராட்டங்களையும் நாங்கள் எளிதாய் மேற்கொள்வோம். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிற நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்து நீர் எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எளிதாய் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நாங்கள் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் எங்கள் அறிக்கையை கனம் பண்ணி நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.